நேற்று ஈரானியர்கள் பண்ண சம்பவத்தால அமெரிக்க விமானப்படையோட அடிவேரே ஆட்டங்கண்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அப்பேற்பட்ட சம்பவத்தை ஈரானியர்கள் பண்ணி காமிச்சிருக்காங்க. அமெரிக்காவால் இன்விசிபிள் வார்பிளைன்ஸ் அப்படின்னு அழைக்கப்படுற F-35 போர் விமானங்களை இப்போ ஈரானியர்கள் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைலின் மூலமாக லாக் பண்ணி அதை என்கேஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னைக்கான செய்தியில் நம்ம அதை எப்படி பண்ணாங்கன்றதான் பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஆகாஷ் தமிழ் பொக்கிஷம் வழங்கும் டிபி டிஃபென்ஸ். முதல் விஷயம், அமெரிக்க விமானப்படை உலகத்தின் நம்பர் 1 விமானப்படையாக இருக்கிறதுக்கு 2 முக்கிய காரணங்கள். ஒன்று, அவங்க கிட்ட ஏகப்பட்ட ஆசெட்ஸ் இருக்குது. இன்னொன்று, அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஸ்டெல்த் ஃபைட்டர் மற்றும் பாமர் ஏர்கிராஃப்ட்ஸு. அமெரிக்கன் ஏர்ஃபோர்ஸை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்தமாக 15,000 ஆசெட் இருக்குது. உலகத்தோட 2வது சக்தி வாய்ந்த விமானப்படையாக கருதப்படக்கூடிய ரஷ்யன்ஸ் கிட்ட 3000 ஆசெட்டுக்கும் கீழே தான் இருக்குது. ஸோ 3000 நீங்கள் 15,000 கம்பேர் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு நல்லா தெரியும் முதல் இடத்துல இருக்கிறதுக்கும் 2வது இடத்துல இருக்கிறதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி. இந்த எண்ணிக்கைகள் மட்டும் அமெரிக்கா கிட்ட அதிகமாக இல்லாமல் தொழில்நுட்பத்திலையும் அதிகமாக இருக்கிறதா அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. காரணம், அவங்க கிட்ட இருக்கக்கூடிய 3 முக்கியமான ஜெட்ஸ். ஒன்று B-2 ஸ்பிரிட் பாமர், இன்னொன்று F-35 லைட்னிங் 2 அப்படின்னு அழைக்கப்படுற போர் விமானம், இன்னொன்று F-22 ராப்டர் அப்படின்னு அழைக்கப்படுற போர் விமானம். இந்த 3மே தலை சிறந்த போர் விமானங்கள் அப்படின்னு அமெரிக்கர்கள் சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, இது எல்லாமே இன்விசிபிள் வார்பிளைன்ஸ். இது ரேடாரில் தெரியாது. இந்த ஸ்டெல்த் போர் விமானத்தை பற்றியும் அது எப்படி வேலை செய்யுதுன்ற பற்றியும் நம்ம பல காணொலிகளில் பேசியிருப்போம். புதுசாக பார்க்குறவங்களுக்காண்டி சிம்பிளாக சொல்லிடுறேன். ரேடாரில் இந்த 3 போர் விமானங்களும் தெரியாது, அல்லது ரேடாரில் இந்த போர் விமானங்கள் தெரிஞ்சாலும் அது ரொம்ப 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 அந்த போர் விமானங்கள் ரேடாருக்கு பக்கத்தில் போனதுக்கு அப்புறமா தான் தெரியும். அப்படி இதை செய்கிறதன் மூலமாக எதிரிகள் இந்த போர் விமானத்தை கரெக்டாக லாக் பண்ணி அதை என்கேஜ் பண்ணுறதுக்கான அந்த டைம் ஃப்ரேம்ன்றது குறையுது. ஸோ எதிரிகளோட ரியாக்ஷன் ரொம்ப ரொம்ப குயிக்காக இருக்கணும் இந்த போர் விமானங்களை சுட்டு தள்ளணும் அப்படின்னா. மீனிங் இந்த போர் விமானம் பக்கத்தில் வந்ததுக்கு அப்புறமா தான் ரேடாரில் தெரியும். ஸோ இந்த கான்செப்டின் மூலமாக தான் அமெரிக்கர்கள் மிக சுலபமாக ஈரான் மேலே ஏரியல் சுப்பீரியாரிட்டியில் ஈடுபடுறாங்க. அதாவது 2வது நாளே டோட்டல் ஏர் சுப்ரிமசி. ஈரானுக்குள்ளே ஃப்ரீயாக அமெரிக்க போர் விமானங்களோ இஸ்ரேலி போர் விமானங்களோ நுழைஞ்சு பாம்ஸை போட்டுட்டு திருப்பி வர முடியும். இதுதான் ஏரியல் சுப்ரீமசி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அவங்கக்கிட்ட என்னதான் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் சிஸ்டம்ஸ் இருந்தாலும் இந்த குறிப்பிட்ட ஸ்டெல்த் ரக போர் விமானங்களை தொடவே முடியாது அப்படின்னு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தம்பட்டு அடிச்சுக்கிட்டு இருந்தார். இதில் இன்னொரு படி மேலே போய் ப்ரெஸ் ப்ரீஃபிங்கில் கூட ஒரு B-2 ஸ்பிரிட் பாமரோட மாடல் ஏர்கிராஃப்டை தூக்கியை கட்டி பிடிச்சி ஐ லைக் திஸ் லிட்டில் ஃபெலா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கிறத நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த அளவுக்கு அமெரிக்கன்ஸோட டாமினன்ஸை காட்டுற விதமாக தான் இந்த ஸ்டெல்த் ஏர்கிராஃப்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்பேற்பட்ட இந்த ஸ்டெல்த் ஏர்கிராஃப்டை இப்போது ஈரானியர்கள் லாக் பண்ணியிருக்காங்க. மார்ச் 19ஆம் தேதி நடந்த சம்பவம் தான் இது. ஈரானியர்களோட மீடியா கிளைம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு வீடியோ ஃபுட்டேஜ் ரிலீஸ் பண்ணி அதில் F-35 லைட்னிங் 2 அப்படின்னு அழைக்கப்படுற ஏர்கிராஃப்டை ஈரானியர்கள் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் சிஸ்டம் மூலமாக என்கேஜ் பண்ணுறதை தெளிவாக பார்க்க முடியுது. இந்த என்கேஜ்மெண்ட்டுக்கு அப்புறமா அந்த விமானத்தோட நிலைமை என்ன அப்படின்றத ஈரானியர்களோட அந்த ஃபுட்டேஜ் காட்டலை. ஆனால் அதற்கப்புறம் சென்காம் கிட்ட இருந்து ஒரு அஃபிஷியல் தகவல் ஒன்று வந்துச்சு. அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு F-35 லைட்னிங் 2 ஈரான் மேலே காம்பேட் மிஷன்ஸில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த போர் விமானம் ஈரானியர்களோட சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் சிஸ்டமின் மூலமாக டார்கெட் பண்ணப்பட்டு அது டேமேஜ் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இமீடியட்டாக எமர்ஜென்சி லேண்டிங் அப்படின்றத அந்த F-35 பைலட் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காரு. இப்போது அது சேஃபாக தரையில் இருக்குது அப்படின்றத சென்காம் சொல்லியிருக்காங்க. நீங்கள் நிறைய பேர் யோசிக்கலாம், இதில் என்னடா இருக்குது, ஒரு போர் விமானம் பறந்துருக்கு, அந்த போர் விமானத்தை ஈரானியர்கள் டேமேஜ் தானே பண்ணியிருக்காங்க, அந்த போர் விமானம் சேஃபாக அதோட ஏர்பேஸுக்கு ரிட்டர்ன் ஆயிடுச்சு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இது ஒரு சாதாரணமான இன்சிடென்ட் கிடையாது. ஏன்னா லாக்ஹீட் மார்ட்டின் இந்த விமானத்தை உருவாக்கக்கூடிய அந்த நிறுவனம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த விமானம் ரேடாரில் தெரியாதுன்றாங்க. எந்த ஒரு IR சீக்கராலையோ அல்லது ரேடார் சீக்கராலையோ இந்த போர் விமானத்தை பார்க்க முடியாது அப்படின்னு கேரண்டி கொடுக்குறாங்க. அப்போது எப்படி ஈரானியர்கள் இந்த போர் விமானத்தை லாக் பண்ணி அதை நோக்கி ஒரு சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் சிஸ்டமாக அனுப்ப முடிஞ்சிச்சு? நீங்கள் எல்லாரும் யோசிச்சு பார்க்கணும். இதை எய்தர் IR கைடடாக இருக்கும் அந்த மிசைலோட சீக்கர், அல்லது ரேடார் கைடடாக இருக்கும். IRலையுமே இந்த குறிப்பிட்ட போர் விமானத்தோட என்ஜின் நாசில்ஸ்லேருந்து வெளிப்படக்கூடிய உஷ்ணம்ன்றது ட்ராக் பண்ணுற அளவுக்கு இருக்காதுன்னு சொல்லி லாக்ஹீட் மார்ட்டின் சொல்கிறாங்க. ரேடார் கைடன்ஸ்லையுமே இதோட என்ஜின் நாசில் ஆரம்பித்து முன்னாடி இருக்க மூக்கு பகுதி வரைக்கும் எந்த டைரக்ஷன்லேருந்து நீங்கள் ரேடார் வேவ்ஸ் அனுப்பிச்சாலும் அது ரிட்டர்ன் ஆகாது அப்படின்னு லாக்ஹீட் மார்ட்டின் சொல்கிறாங்க. இருந்தும் எப்படி ஈரானியர்களோட சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் சிஸ்டம் இந்த F-35 லாக் பண்ணுச்சு? லாக் பண்ணதே ஒரு மிகப்பெரிய அடி தான் அமெரிக்கன்ஸுக்கு. ஏன்னா இப்போது கரண்ட்டாக ஈரான் கிட்ட உலகத்திலே ரொம்ப சொஃபிஸ்டிகேட்டடான ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்லாம் கிடையாது. சீனர்கள் அவங்களோட சொஃபிஸ்டிகேட்டட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸை ஈரானியர்கள் கொடுக்கல, ஈவன் ரஷ்யன்ஸும் கொடுக்கல. அவங்களோட 2nd ஜென்ரேஷன் ஆர் 3rd ஜென்
சொல்லப்போனால் பழைய வான் பாதுகாப்பு அமைப்புகளில் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. ரஷ்யன்ஸ் S-300 அண்ட் சைனீஸோட HQ-9 சிஸ்டம்ஸ் இதுதான் போயிருக்கு ஈரானுக்கு. புது வான் பாதுகாப்பு அமைப்புகள் கிடைக்கல ஈரானுக்கு. ஸோ இந்த சூழ்நிலையில் வான் பாதுகாப்பு அமைப்பு புதுசாக இல்லைன்றப்ப பழைய வான் பாதுகாப்பு அமைப்பை வச்சு தான் அவங்க இதை செஞ்சுருக்காங்கன்றதை நம்மளால் உறுதியாக சொல்ல முடியும். ஸோ பழைய வான் பாதுகாப்பு அமைப்பிலேயே F-35 லாக் பண்ண முடியும் அப்படின்னா அப்போ இப்போ இருக்கக்கூடிய S-400 ஆர் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஆகாஷ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ் ஆர் இஸ்ரேலியோட பராக் 8 இந்த மாதிரி சிஸ்டம்ஸ் கிட்டலாம் F-35 தப்பிக்க முடியாதுன்றது தானே நிரந்தரமான உண்மை. அண்ட் இது ஒரு பக்கம் இருக்கட்டும், ரஷ்யன்ஸ் அண்ட் சைனீஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா AI பேஸ்டு அண்ட் ரேடாரில் வந்து புதுசாக இந்த மாதிரி லோ அப்சர்வபிள் ஏர்க்ராஃப்டை ட்ராக் பண்ணுற மாதிரியான சிஸ்டம்ஸில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதாவது வான் பாதுகாப்பு அமைப்பு ஸ்டெல்த் போர் விமானத்தை டிடெக்ட் பண்ணாது அப்படின்னு சொல்லியுமே ஈரானியர்களோட வான் பாதுகாப்பு அமைப்பு F-35 லாக் பண்ணியிருக்கு, எங்கேஜ் பண்ணியிருக்குன்னா அஃபிஷியலாகவே இது ஸ்டெல்த் போர் விமானங்களுக்கான ஒரு ரேடார் தான் அப்படின்னு சொல்லி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற ரேடாரால் F-35 லாக் பண்ண முடியுமா முடியாதா? இந்த கேள்விக்கான பதிலை ஈரானியர்களோட இந்த இன்சிடென்ட்டே நமக்கு காமிச்சிருச்சு. ஸோ இந்த F-35 லைட்னிங் 2 அப்படின்றது நாட் கம்ப்ளீட்லி இன்விசிபிள். அந்த போர் விமானத்தை சரியான ஒரு கமாண்டரின் கையில் வான் பாதுகாப்பு அமைப்பு சிக்கிச்சு அப்படின்னா லாக் பண்ணவும் முடியும், சுட்டு வீழ்த்தவும் முடியும். இதை பற்றி நீங்கள் விரிவாக தெரிஞ்சுக்கணும், எந்த பேசிஸில் வந்து ஈரானியர்கள் F-35 லாக் பண்ணியிருப்பாங்க அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் F-117 நைட்டாக் அப்படின்ற போர் விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டதை பற்றி நீங்கள் படித்து பாருங்கள். ஒரு சோவியத் ஈரா S-125 வான் பாதுகாப்பு அமைப்பை வச்சு F-111 நைட்டாக்கை வந்து ஒரு சர்பியன் கமாண்டர் சுட்டு தள்ளியிருப்பார். அந்த சர்பியன் கமாண்டர் பண்ண அந்த அச்சீவ்மெண்ட்ல இருந்து தான் சைனீஸ் ஸ்டெல்த் ஃபைட்டர் ஜெட் ப்ரோக்ராமே உருவாச்சு. அது நீங்கள் தெளிவாக பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதை போய் தாராளமாக பாருங்கள், நம்மளோட சேனலில் அந்த வீடியோஸ் இருக்குது. ஸோ ஒரு ஸ்டெல்த் ஏர்கிராஃப்டை வந்து எங்கேஜ் பண்ண முடியும் அப்படின்றத ஈரானியர்கள் இப்போ ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இந்த இன்சிடெண்ட்டை ஒரு ரெஃபரன்ஸாக வச்சு ஸ்டெல்த் ஏர்கிராஃப்ட்ஸை பர்சியூ பண்ணுறதை தாண்டி, அதாவது நமக்கு சொந்தமாக ஸ்டெல்த் ஏர்கிராஃப்ட்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி அதில் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காமல் ஸ்டெல்த் ஏர்கிராஃப்டை எதிர்கொள்ளக்கூடிய டிஃபென்சிவ் ரேடார்ஸ் மற்றும் வெப்பன்ஸை உருவாக்குறதுலையும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்றத இந்த இன்சிடெண்ட் நமக்கு காட்டியிருக்கு. அண்ட் இந்த இன்சிடெண்ட்டோட சேர்த்து இன்னொன்று நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒட்டுமொத்தமாக 16 ஏர்கிராஃப்ட்ஸை அமெரிக்கர்கள் இந்த போரில் இழந்திருக்காங்க. 10 MQ-9 ரீப்பர் ரக ட்ரோன்ஸ், இது எல்லாமே ஃபுல்லி ஆர்ம்ட் அண்டு காம்பாட் மிஷனில் ஈடுபட்டுக்கிட்டு இருந்துச்சு. அதற்கப்புறமாக 3 F-15 ரக போர் விமானம், இது குவைத்தோட போர் விமானங்கள் சுட்டு வீழ்த்தியிருக்கு. அதுவும் குறிப்பாக குவைத்தோட ஒரு FA-18 Super 100 3 போர் விமானங்களை சுட்டு வீழ்த்தியிருக்குன்னு சொல்லி செய்தி இருக்குது. மூன்றாவது KC-125 ஸ்ட்ராட்டோ டேங்கர்ஸ், அதாவது டேங்கர் ரக ஏர்கிராஃப்ட். விமானத்தில் பறந்துக்கிட்டு இருக்கிறப்ப எரிபொருள் நிரப்பக்கூடிய ஒரு ஆசெட், இது சுட்டு வீழ்த்தப்பட்டுச்சு, எல்லாருக்குமே தெரியும். இந்த விமானத்தோடு சேர்த்து அந்த 4 க்ரூ மெம்பர்ஸுமே இறந்து போனாங்க. கடைசியாக இப்போ இந்த F-35 ரக போர் விமானத்தில் ஒன்று ஏர்பேஸில் இருக்கிறப்பே டேமேஜ் ஆகிருக்கு ஈரானோட பலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதலால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொன்று பறந்துக்கிட்டு இருக்கிறப்ப இப்போ ஈரானியர்கள் டேமேஜ் பண்ணது. ஸோ ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா அஃபிஷியலி 16 ஏர்கிராஃப்ட்ஸு, அன்அஃபிஷியலாக ஒரு 20லேருந்து 21 ஏர்கிராஃப்ட்ஸ் வரைக்கும் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஏர்பேஸில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 3 டிரான்ஸ்போர்ட் ஏர்கிராஃப்ட்ஸை ஈரானோட பலிஸ்டிக் ஏவுகணைகள் டேமேஜ் பண்ணுச்சுன்ற செய்தியும் 2 நாளைக்கு முன்னாடி வந்துச்சு. ஸோ அன்அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா ஒரு 21-23 ஏர்கிராஃப்ட்ஸு, அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா ஒரு 16 ஏர்கிராஃப்ட்ஸு இப்போது இந்த போரில் அமெரிக்கன்ஸ் இழந்திருக்காங்க. இது எல்லாத்தையும் செஞ்சுட்டு அமெரிக்கன்ஸ் இப்போ என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னா இந்த போரை விட்டு நாங்கள் வெளியேறோன்றது அண்ட் ஈரானியன் ரெஜிம்ஸை எங்களால் தொட முடியலன்றது தான். அதை தான் நம்ம அடுத்த காணொலியில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த காணொலியை பற்றின உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. அண்ட் இது போல் நிறைய தகவலை தெரிந்து கொள்ள டிபி நியூஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லது, இப்போ நல்ல சமுதாயத்தை இருக்கும். நன்றி, வணக்கம்.